கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத பாடத்தில் ஒரு காரியத்தை நம்ம சிந்திக்க போகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம எதை செய்தாலும் நாம் செய்கின்ற செயலுக்கு ஒரு அர்த்தம் காணப்பட வேண்டும். அந்த அர்த்தம் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். வேத வசனம் சொல்லும் என்று சொன்னால், வேத வசனம் நாம் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஒரு அர்த்தத்தோடு நாம் அதை செய்ய வேண்டியது அவசியம். ஒருவேளை நாம் செய்கின்ற அந்த காரியம் அர்த்தம் இல்லாமல் வேதத்தில் சொல்லப்படாத ஒன்றாக இருக்கும் என்று சொன்னால் நாம் அதை செய்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். என்ன விஷயம் அப்படின்னா, இன்றைக்கி பல சபைகளில் ஸ்தோத்திர பலிகள் சொல்லப்படுகின்றது. அந்த ஸ்தோத்திர பலிகளை சொல்லுவதற்கு நிறைய புத்தகங்கள் காணப்படுகின்றது. அதை பற்றின நிறைய வீடியோக்கள் காணப்படுகின்றது. அந்த ஸ்தோத்திர பலி புத்தகத்தை எடுத்துக்கொண்டு பல மணி நேரங்கள் முழங்காலில் நின்று கொண்டு அந்த ஸ்தோத்திர பலிகளை சொல்வதும் அல்லது அந்த ஸ்தோத்திர பலிகளை கேட்பதும் பல சபைகளில் நடக்கின்றது. ஒருவேளை இந்த ஒரு காரியம் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கா? ஆண்டவர் இப்படி ஸ்தோத்திர பலி சொன்னாதான் நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய ஜெபங்களை கேட்பாரா? அப்படி ஸ்தோத்திர பலி சொல்லும் பொழுதுதான் என்னுடைய விண்ணப்பங்களை கேட்டு எனக்கு பதில் தருவாரா? அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. சரிங்களா? இன்றைக்கி உலகத்தில் பல மதங்கள் இருக்கின்றது. பல மதங்கள் தங்களுக்கு உரிய மந்திரங்களை வைக்கின்றது. அந்த மதத்தினுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்த மந்திரங்கள் சொல்லப்படும் பொழுதுதான் தங்களுடைய தெய்வங்கள் கேட்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லப்படுகின்றது. பல கிறிஸ்தவ சபைகளில் ஜெப மாலையும் காணப்படுகின்றது. இந்த ஜெப மாலையை அங்கே சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் ஆண்டவர் கேட்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் செய்கிறாங்க. பல கிறிஸ்தவ சபைகளில் ஸ்தோத்திர பலிகள் புத்தகங்களும் காணப்படுகிறது. இந்த ஸ்தோத்திர பலிகளை சொல்லும் பொழுது தான் தேவன் கேட்பார் அப்படிங்கிற நம்பிக்கையும் காணப்படுகிறது. அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள், தேவன் இதை விரும்புகின்றாரா? வேதம் இந்த காரியத்தை செய்ய சொல்லுகிறதா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க வேண்டும். ஒரு சில உதாரணத்தை நான் சொல்கிறேன். அந்த உதாரணத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அந்த உதாரணம் நிச்சயமாக நமக்கு ஒரு புரிந்து கொள்ளுதலை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு மாணவன் இருக்கிறான். இந்த மாணவன் படிக்கவே இல்லை. எக்ஸாம் வருது. ஆனால் 1000 ஸ்தோத்திர பலியை சொல்கிறான் அப்படின்னு வைங்களேன். இப்போ அவன் 1000 ஸ்தோத்திர பலி சொல்கிறதுனால அந்த மாணவன் பரீட்சையில் தேர்ச்சி பெற முடியுமா? விஷயம் புரியுதா உங்களுக்கு? அவன் படிக்காமல் 1000 ஸ்தோத்திர பலியை சொல்கிறதுனால அவன் பாஸ் பண்ணுவானா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது, ஒரு ஆண். இந்த ஆண் வேலைக்கே போகலை, ஸ்தோத்திர பலிகளை நிறைய சொல்கிறாரு. அதனால் தன்னுடைய குடும்பத்தை நடத்த முடியுமா? குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திக்க முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன். அவன் வேலை செய்யாமல் 1000 ஸ்தோத்திர பலிகள், 2000 ஸ்தோத்திர பலிகள், 5000 ஸ்தோத்திர பலிகளை எல்லாம் சொல்லும் பொழுது தன்னுடைய குடும்பத்தின் தேவையை சந்திக்க முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன். அதே மாதிரி தான் கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்பாமல், பாவத்தை விட்டு விடாமல் 1000 ஸ்தோத்திர பலிகள் அல்லது 5000 ஸ்தோத்திர பலிகளை சொல்லும் பொழுது அவன் பரலோகம் செல்ல முடியுமா அப்படின்னா நம்ம சிந்திக்க வேண்டும். தேவன் என்னதான் எதிர்பார்க்குறாரு, எதை தான் விரும்புகிறாரு அப்படின்னா, என் வாழ்க்கையில் மனம் திரும்புதலை மாத்திரமே அவர் எதிர்பார்க்கின்றார். நான் மனம் திரும்ப வேண்டும், பாவத்தை விட வேண்டும் என்பதில் தேவன் விருப்பப்படுறாரு. அதை தவிர்த்து பாவத்தை விடாமல், மனம் திரும்பாமல் நான் எவ்வளவு ஸ்தோத்திர பலிகளை சொன்னாலும் தேவன் ஒருவேளை அது விரும்புவாரா அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன். படிக்காமல் ஸ்தோத்திர பலி சொல்கிறதுனால அவன் எப்படி பாஸ் பண்ண முடியாதோ, வேலை செய்யாமல் அவன் ஸ்தோத்திர பலி சொல்கிறதுனால குடும்பத்தின் தேவையை சந்திக்க முடியாதோ, அதே போல தான் மனம் திரும்பாமல், பாவத்தை விடாமல் நம்ம ஸ்தோத்திர பலி சொல்கிறதுல அதில் எந்த
பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக நாம் தேவன் செஞ்ச ஒவ்வொரு நன்மைக்கும் நன்றி சொல்லணும். சரிங்களா? நன்றி சொல்வது என்பது வார்த்தையில் நன்றி ஆண்டவரேன்னு சொல்கிறது இல்லை, நம்முடைய வாழ்க்கை நன்றியுள்ள வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். ஒரு நாய்க்குட்டிக்கு ஒரு முறை கொஞ்சம் உணவு கொடுத்து பாருங்களேன், அந்த நாய்க்குட்டி சாகிற வரைக்கும் நம்முடைய காலுக்கு கீழேயே நிற்கும். அதுதான் நன்றியுள்ள ஒரு வாழ்க்கை. தேவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நான் வாயின் வார்த்தையில் நன்றி சொல்வதை விட என்னுடைய வாழ்க்கையே நன்றியுள்ள வாழ்க்கையாக, ஆண்டவருடைய காலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழ வேண்டும். தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்கள். அதை சொல்லிவிட்டு 2 வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். ஒரு மகன் தன்னுடைய அப்பாவை பற்றி 1 மணி நேரம் முழங்காலில் நின்று, எங்கள் அப்பா நல்லவர், எங்கள் அப்பா அன்பானவர், எங்கள் அப்பா இரக்கமானவர், எங்கள் அப்பா மன்னிக்கிறவர், கிருபையுள்ளவர், நல்லவங்க, அப்படி இப்படி நிறைய ஒரு 1 மணி நேரம் முழங்காலில் நின்று பேசிகிட்டே இருக்கிறோம், சொல்லிகிட்டே இருக்கிறான்னு வைங்களேன். ஆனால் அந்த பையன் அப்பா சொல்கிற பேச்சுக்கு கீழ்ப்படியவே மாட்டான். இந்த ஒரு சூழ்நிலையில் அப்பா கீழ்ப்படியாமையை குறித்து கவலைப்படுவாரா, அல்லது அதெல்லாம் விட்டுட்டு பரவாயில்ல என்னை பற்றி நல்லா சொல்கிறேன்னானேன்னு சொல்லி சந்தோஷப்படுவாரா? விஷயம் புரியுது உங்களுக்கு? அங்கே மகன் கீழ்ப்படிதல் தான் அப்பாவுக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும். அப்பா அதை தான் எதிர்பார்க்குறாரு. அதுதான் மகனுக்கும் அந்த அப்பாவுக்கும் ஒரு அன்பை அங்கே உருவாக்கும். அந்த அன்பு உறுதிப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அன்புக்கு கீழ்ப்படியாமல், அப்பாவுக்கு கீழ்ப்படியாமல், அப்பாவை பற்றி 1000 முறை சொன்னாலும் 10,000 முறை பேசினாலும் அப்பா அதில் பிரியப்படவே மாட்டார், சந்தோஷப்படவே மாட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்தோத்திர பலிகளும் ஒருவேளை இப்படி தான் செய்யுது. என் பாவத்தை நான் விடாமல், நான் மனம் திரும்புகின்ற அனுபவத்தில் வராமல், என்னுடைய கெட்ட பழக்க வழக்கங்களெல்லாம் மாற்றிக்கொள்ளாமல், நான் ஸ்தோத்திர பலிகளை சொன்னாலும் ஆண்டவர் அதில் சந்தோஷப்பட மாட்டார் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். மார்க்கின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனம் 15 நான் வாசிக்கும் பொழுது, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். அப்போ தேவன் எதிர்பார்க்கிற விஷயம் மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்து நாம் தேவனுக்காக வாழ வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அல்லது ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டு நம்ம எவ்வளோ நேரம் எவ்வளோ முறை ஸ்தோத்திர பலிகள் சொல்வதனால எந்த நன்மையும் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். இன்னொரு வசனத்தையும் வாசிங்களேன். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் வசனம் 7, 8 நம்ம வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகின்றது, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அப்போ என்ன இந்த 3 வசனம் சொல்லுதுன்னா, நான் சொல்கிறதுனால தான் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறாருன்னு கிடையாது, அவருக்கு முன்னாடியே தெரியும். அஞ்ஞானிகள் மாதிரி நம்ம அளப்பவே கூடாது, தேவையில்லாமல் அதிகமாக பேசக்கூடாது. நாம் கருத்தாய், நம்ம நிதானத்தோடு, நம்முடைய வார்த்தைகள் பயபக்தியோடு நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம பேச வேண்டும். விஷயம் புரிந்தவங்களுக்கு, உங்கள் பையன் உங்கள் முன்னாடி நின்றுட்டு உங்களை பற்றி புகழ்ந்து பாடிட்டே பேசிகிட்டே இருக்கிறாரு, ஆனால் நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய மனசு எப்படி இருக்கும்? தேவனை அப்படி தான் நம்ம வச்சுருக்கிறோம். அவருடைய மனசு அப்படி தான் நம்ம அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம வைத்து விடுகின்றோம். தேவன் எதிர்பார்க்கிற விஷயமே வேறு. விஷயம் புரியுது உங்களுக்கு? 1000 ஸ்தோத்திர பலிகள் நம்மை பரலோகத்திற்கு வழி நடத்தாது. மனம் திரும்பி பாவத்தை விட்டு தேவனுடைய குணத்தை தரித்து கொள்வது மாத்திரமே நம்மை பரலோகத்திற்கு தகுதிப்படுத்தும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.